இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியில் ஒரு மணி நேரம் கூட ஊடகவாளர் சந்திச்சுட்டு தெளிவாக பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யாருன்னா அண்ணன் செந்தமன் சீமான். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் ஒன்றை ஒழிச்சுக்கிட்டு வந்த ஆளு. நான் பேசுகிற காணொலி அனைத்துமே, நான் பேசுகிற கொள்கை அனைத்துமே ஒன்றை காலி பண்ணதான். இந்த கலைஞரையும் கலைஞர் குடும்பத்தையும் இந்த திராவிட மாடல் அரசை அப்புறப்படுத்த சொல்றீங்க. அப்ப மக்களுக்காக நீங்க வரலையா? திமுகவை அழிக்கிறதுக்காக மக்களை பிடிச்ச சனியன் தான் திமுக. அதை புரிஞ்சுக்கமா நீங்க. சார், இப்போ நீங்க பிரஸ் மீட் வந்து குடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. என்ன கேள்வி கேட்டாலும் கோபப்படாமல் நிதானமா பதில் சொல்லணும் இல்லையா? நிதானமா பதில் சொல்ற ஒரே தலைவர் சீமான் தான் சொல்றேனே. இன்னைக்கு பாருங்க, நீங்க சொல்றீங்க 26ல சட்டமன்றத்துக்குள்ள உள்ள புள்ளி உருவம் உள்ள நீங்க பார்க்க தான் போறீங்க. எங்களை ஆட்சி பீடத்துல ஏத்தி இருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, திமுக வந்தா ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த திராவிட கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கே தவிர வேற யாரும் தமிழ்நாட்டில் 67க்கு அப்புறம் அசைச்சு கூட பார்க்க இயலாது. இப்பவும் சொல்றேன், இவங்களுக்கு டெபாசிட் எந்த தொகுதியிலும் வாங்க தகுதி இல்லை. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். வணக்கம் சார் இருவருக்கும். வணக்கம். வணக்கம் சார், இப்போ சமீப காலமாவே சீமான் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாலே வந்து நீ எந்த கட்சின்னு எனக்கு தெரியும், நீ வந்து இப்படி எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லி ஏதாவது அவருக்கு அகெயின்ஸ்டா கேள்வி கேட்டாலே வந்து நீ இந்த கட்சி, நீ வந்து விஜயோடைய ரசிகர், அதனாலதான் இப்படி கேட்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து திருப்பி விடுறாரு. இப்போ செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்கன்னா அதுக்கு நிதானமா பதில் சொல்லணும் இல்லையா? நீ இந்த கட்சியை சேர்ந்தவன் தானே அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இது வந்து சரியான முறைன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா, இதை நான் ரொம்ப தெளிவுபடுத்தணும். கண்டிப்பா இது நல்ல கேள்விதான். இது நான் ஏற்கனவே ஒரு ஊடக சொல்லிட்டேன், தெளிவா சொல்லிட்டேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியில ஒரு மணி நேரம் கூட ஊடகவாளர் சந்திச்சுட்டு தெளிவா பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யாருன்னா அண்ணன் செந்தமன் சீமான். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன இப்ப நீங்க கேட்ட கேள்வினாக்கா அவர் வந்து நீ அந்த கட்சிக்காரரா, இந்த இவரா அவரான்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் மீது ஏதோ ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டுற பாக்குற மாதிரி எனக்கு கேள்வி இருக்கு. இல்ல, நீங்க செய்தியாளரை சந்திக்கிறீங்கன்னா அவங்களோட கேள்விகளை எதிர்கொள்ளணும் இல்லையா? ஊடகத்தை கொண்டு வரவங்களுக்கு அந்த ஊடகவியலாளருக்கு வந்து அண்ணன் சீமா வந்து தெளிவாக பதில் கொடுப்பாங்க. அதில் மாட்டு கருத்தே இல்லை, அதுலேயும் மாண்போட கொடுப்பாங்க. சும்மா போகிற போக்கில் அடிச்சுட்டு போக மாட்டாங்க. ஒரு அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்குது. அது அண்ணன் சீமானுக்கு முழுக்க அண்ணன் சீமானோட இப்போ அந்த கேள்வி இப்போலாம் பாருங்கள், அழகாக பதில் சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ இந்த புதுச்சேரி விஷயம் தான் நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு புதுச்சேரியில் திட்டமிட்டு பாருங்க, அவர் யாருன்னு சொன்னால் ராஜீவ் காந்தின்னு ஒரு செய்தி எடுக்கிறவர். அவர் வரட்டும், எங்க நாம வந்து கோவப்பட வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னாக்க, அந்த ராஜீவ் காந்தி எங்க இருக்காருன்னு சொன்னாக்க கலைஞர் தொலைக்காட்சி இருக்கார். உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வேற உங்களை போல ஊடகம் எல்லாம் வந்தாக்க அண்ணன் பக்குவமா பதில் சொல்லுவாங்க. வேற ஊடகமும் கூட 1000 ஊடகம் இருந்தாலும் அதுக்கு பக்குவமா பதில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு தலைவர் தான் அண்ணன் செந்தமன் சீமான். அதை நீங்க விளைவிக்கணும். அந்த இடத்துல அண்ணன் கோவம் ஏன் பட்டாங்கன்னு சொன்னா, இது நாள் வரைக்கும் கலைஞர் தொலைக்காட்சியில அண்ணன் சீமானை காட்டிய ஒரு காணொலி காட்டுங்க. காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்ப அவர் இருக்குங்க வரணும். நீ எனக்கு எதிரி, நான் பாக்குறேன், நீ எனக்கு எதிரி பாயின. நான் ஒன்ன ஒழிச்சுக்கிட்டு வந்த ஆளு. நான் பேசுற காணொலி அனைத்துமே, நான் பேசுற கொள்கை அனைத்துமே ஒன்ன காலி பண்ணதான். இந்த கலைஞரையும் கலைஞர் குடும்பத்தையும் இந்த திராவிட மாடல் அரசை அப்புறப்படுத்த இருப்பா. நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்புறம் கேளு. நீ 1000 கேள்விகள் நான் சொல்றேன். என்ன முதல் கேள்வி ரொம்ப இதா இருக்குது. நான் என்ன சொல்றேன், நாம் தமிழ் கட்சி எதுக்கு வந்து சொல்லுங்க பாப்போம். நாம் தமிழர் கட்சி தமிழகத்துக்கு எதுக்காக? இல்ல, நீங்களும் என்ன மக்களுக்காக நல்லது செய்றீங்க. நாம் தமிழ் கட்சி எதுக்காக வந்திருக்குன்னு சொன்னா, தமிழகத்துல திராவிட மாடலை அடியோடு பிடுங்கி வீசி தூர எரிய வந்ததுதான் நாம் தமிழ் கட்சி. இதுதான் ஒரே ஒரு கோட்பாடு தான், மிக சிறப்பான கோட்பாடு. வேற ஒண்ணுக்குமே நாம் தமிழ் கட்சி. இப்போ நீங்க திமுக வந்து அடியோட ஒழிக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப மக்களுக்காக நீங்க வரலையா? திமுகவை அழிக்கிறதுக்காக மக்களை பிடிச்ச சனியன் தான் திமுக. அதை புரிஞ்சுக்கமா நீங்க. 70 ஆண்டு காலமாக என்ன பேச விடுங்க. என்ன பேச விடுங்கன்னா எதை வேணாலும் பேசலாமா? 70 ஆண்டு காலம் ஆண்டா சராசரியா கட்சி தாயா
உங்களுக்கு பேச்சு உரிமை கொடுத்ததே நாங்க தான். ஏன் வாய் போட்டு போட்டுருங்க? ஆமா, ஏன் வாய் போட்டு சட்டம் போட்டுருங்க? போடணும். உங்களை மாதிரி ஆளுகளுக்கு போடணும். நீங்க தப்பான ஆட்கள் நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். இல்ல நிரூபிப்பீங்களா? இருமா, நான் அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். கலைஞர் டிவியில அண்ணன் சீமானையும் சீமான் சிந்தனையும் காட்ட மாட்டாங்க. இவர் எடுத்துக்கிற கோட்பாட்டை பேச மாட்டாங்க. சீமான் தத்துவத்தை காட்ட மாட்டாங்க. அப்படி நீ வர ஏன் வர? நீ அந்த கும்பல் இருந்தா ஒரு கருப்பாடுன்னு சொல்றோம். அந்த கும்பலன் யாரு? நீ கருப்பாடு. நீ வர 1000 கூட வரட்டும், அவங்க கேள்வி கேட்கட்டும், அதுக்கு பதில் சொல்லிட்டு போவோம். என்ன அதை விட்டுட்டு அவர் தப்பான ஆள், ஆகவேதான் அண்ணன் அப்புறப்பட்டினார். அதுக்கப்புறம் திராவிட மாடல் ஆட்சி அப்படியே கொஞ்சம் குழாவி நேரா போயிட்டு அந்த அதிகார திமிர்ல போய் காவல் நிலையத்தில் போயிட்டு அப்படியே ஒரு 3 செக்ஷன்ல வழக்கு, 3 செக்ஷன்ல தங்கச்சி வழக்கு. சரி, நீ வழக்கு போட்ட, வழக்கு பார்த்து அண்ணன் சீமாடி பயந்து ஐயோ வழக்கு போட்டாங்க நான் ஓடுறேன் பண்ண ஓடுவாரா? 270 வழக்கு இருக்கு அண்ணன் மேல. எத்தனை வழக்கு இருக்கு? 270 வழக்கு இருக்கு. போட்டுக்கப்பா. என்ன? ஆகவே அவரை திட்டமிட்டு கலவரம் செய்ய வந்தார். அந்த கருப்பாட்டை கண்டுபிடிச்சு நாங்க அப்புறப்படுத்தணும். அது இந்த அதிகாரம் உங்களுக்கு இருந்தாலும் நீ தப்பா வந்து கலைஞர் செய்தியாளர்களுக்கு மட்டும் இது நடக்கல, நிறைய ஊடக செய்தியாளர்களுக்கும் இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ணன் பாருங்க, ஒரு தலைவர் ஒரு நாளைக்கு 10 முறை என்ன கொடுப்பார் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாங்க. சார், இப்போ நீங்க பிரஸ் மீட் வந்து குடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. என்ன கேள்வி கேட்டாலும் கோபப்படாமல் நிதானமா பதில் சொல்லணும் இல்லையா? நிதானமா பதில் சொல்ற ஒரே தலைவர் சீமா தான் சொல்றேனே. எங்க அண்ணன் சொல்ற மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமியும் ஐயா மு.க. ஸ்டாலின் பேசுவாங்களா? ஏமா 10 முறை பேசுவாங்களா? தாவேக்கா என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே ஒரு நிதானத்தை. ஐயா தாவேக்கா சொல்லாதீங்க, இழந்துட்டாரு. அவர் தொண்டர்களும் இழந்துட்டாங்க. நீங்க தேவையில்லாம தாவேக்கா உள்ள புகுத்தாதீங்க. என்ன ஏன்னா தாவேக்கா பத்தி பேச பண்ணா அப்புறம் உங்க வண்டாலும் போயிடாத, தாவேக்கா வண்டாலும் வந்திருக்குதுங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பு அண்ணன் நடத்தினாங்க. ஏன் கோவப்பட்டான்னு தெளிவா சொல்லிட்டேன். அவன் கருப்பாடுன்னு சொல்றேன், அதை கடந்து போங்க. அதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும், நாங்க நீதிமன்றம் நேர் நிக்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே வந்து இல்ல நான் அவரு நேர்மையா சந்திக்கல. அண்ணன் செந்தமன் சீமானை போல தமிழகத்துல வந்து நேர்காணல கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது தங்கச்சி. என்ன அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற தலைவன் தான் அண்ணன் செந்தமன் சீமான். இந்த திமுக திட்டமிட்டு அனுப்புது ஒரு நல்ல பேரை கெடுக்கணுங்க. இந்த பிக்கல் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க. என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? திமுக தான் பண்றாங்கன்னு என்ன ஆதாரம்? பெரிய லைசன்ஸ் வச்சிருக்காங்க கையில. கலைஞர் தொலைக்காட்சி. சார், நீங்க கலைஞர் நீ காமிச்சிருக்கியா? நீ காமிச்சிருக்கியா? சரி, இப்போ சமீபத்துல ஜெமினி கூட சன் நியூஸ் காமிச்சு நான் பாத்துர்க்கேன். சன் நியூஸ் காமிச்சிருக்காங்க. கலைஞர் தொலைக்காட்சியில என்னைக்கு காட்டிருக்க? எப்ப காட்டிருக்க? ஒரு கவலை காட்டு பாப்போம். சார், அவங்க எடப்பாடி அவர்களை கூட காட்டினது இல்ல சார். அப்ப உனக்கு அங்க என்ன வேலை? உனக்கு அங்க என்ன வேலை சொல்லு பாப்போம். நீ செய்தி பட மாட்ட. நல்லா நீ வாயில வருது வந்துருச்சு. நீ பெண் பிள்ளையா இருக்க சொன்ன சொல்ல அப்படியே கடந்து போறேன். வேண்டாம், அது கடந்து போங்க, அது தப்பு. திமுக செஞ்சா அது தப்பு, அதை விட்டுருங்க, கடந்து போங்க, வேற கேள்வி வாங்க. சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை பேசுறாரு, போராட்டங்கள் வந்து மக்களுக்காக எல்லாமே பண்றாரு. ஆனா ஒரு கேள்வி எழும்புது, என்ன அப்படின்னா, இவர் என்னதான் கத்தி பேசினாலும் என்னதான் மக்களுக்காக போராடினாலும் அவர்கிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்ல, அவங்களால வந்து வரவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏமா நீங்க கொஞ்சம் காத்திருந்து தான் பார்க்கணும். உடனே வந்து திமுக கூட உடனே வந்து இல்லையா? என்ன இப்ப அண்ணன் 15 ஆண்டு காலமா தன் தொண்டை தண்ணி போக, தொண்டையில புண்ணு வந்து ரத்த கசிய இந்த மக்களுக்கு பேசி 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 புரிய வச்சிருக்காரு. அது மூலம் புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன எடுத்த உடனே ஓட்டு போட்ட மாட்டாங்க யாரும். அப்ப 2026ல உங்களால வர முடியாதுன்னு சொல்றீங்க? வர முடியாதா? சொடக்கு போட்டு சொல்றேன். சட்டமன்றத்தில் இங்க வெளியே ஒழிக்கிற இந்த புலி ஆட்டம் 26 சட்டமன்றம் அதிரும். நான் எழுதி வச்சுக்கீங்க, இப்ப எழுதி வச்சுக்கீங்க. இந்த ஊடகம் நான் பேசுறேன், தம்பி முருகேசன் பேசுறேன். என்ன இன்னைக்கு பாருங்க, நீங்க சொல்றீங்க 26ல சட்டமன்றத்துக்குள்ள உள்ள புள்ளி உருவம் உள்ள நீங்க பார்க்கத்தான் போறீங்க. சும்மா நான் பேச்சுக்கு பெருமைக்கு பேசிட்டு போல. என்ன அதற்கான திட்டம் திறமையா போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாருங்க, இப்ப இந்த சரியா இன்னைக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிற 8.5% அவங்களால தக்க வச்சுக்க முடியுமான்னு தெரியாது. இதுல சட்டமன்றத்துல எப்படி நுழைய? அதாவது பேசுகின்ற வாடகை வாய்களுக்கு எல்லாம் பதில் சொல்றது எங்களுக்கு வேலையும் இல்ல. நாங்க அதுக்கு வந்த பிள்ளைங்க இல்ல. நீங்க ஒரு கட்சி என்ன விமர்சனம் வேணா செஞ்சுக்கோ. உன் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆளு நான் இல்ல. நான் அதுக்கு வந்த ஆள் இல்ல. நான் வந்த வேலை வேற. என்ன
இந்த மண்ணிலே இருக்கின்ற கலைகளை களையெடுக்க வந்த பிள்ளைங்க நாம் தமிழ் தம்பிங்க. என்ன அப்ப இங்க இருபெரும் திராவிட கட்சிகள் இருக்கு, பெரிய கலைகளா இருக்கு. என்ன அப்பயே என்ன புடிங்கி போட்டுக்கலாம், புடிங்க முடியல. இப்ப ஆலமரமா நிக்கிறாங்க, அவங்களை வெட்டித்தான் சாய்க்கணும் ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா அந்த கண்ணா நாங்க இருக்கிறோம். நீங்க வந்து உங்களை அப்படி சொல்றாங்களே, இப்படி சொல்லிட்டு பாப்பா, என்ன நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உங்கள் வாக்கு 8% நிக்குமா? இதுவரை நாங்க சந்திச்ச தேர்தலில் நாம் தமிழ் வாக்கு ஏறி இருக்கா, ஏறி இருக்கு. அதான் அப்படி எப்படி சொல்றீங்க சார்? அப்ப இருக்க கல சூழல் வேற, இப்ப இருக்கக்கூடிய கல சூழல் வேற. தங்கச்சி நாங்க 8.22 விழுக்காடு வந்து 37 லட்சம் ஓட்டு வாங்கினது வந்து சட்டமன்ற கிடையாது. மோடி எங்க ஆளே இல்ல, அவர் ராகுல் காந்தி எங்க ஆளே இல்ல. யாருன்னு தெரியாமலே போட்டான் தமிழ்நாட்டுல மக்கள், எங்களுக்கு யாருன்னு தெரியாமலே போட்டான். இப்ப எங்களோட கட்சி அப்ப இப்ப சீமான் அவர்களை எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சட்டமன்ற இங்க ஏமா சட்டமன்றம் வேற பாராளுமன்றம், அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நாங்க பார்லிமெண்ட்ல எங்களுக்கு ஆளே கிடையாது, எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போதே அண்ணன் சீமானை தேடி என்ன இந்த ஒரு புது சின்னத்தை கொடுத்தாங்க. அதுல இத்தனை லட்சம் ஓட்டு போட்ட மக்கள் இந்த 26 அண்ணன் சீமான் தான் முதலமைச்சர் நாங்க அறிவிக்கிறோம். நாங்க விட்டு போன அந்த விவசாய சின்னத்தை மீட்டுட்டோம், சின்னம் வந்துருச்சு, விவசாய சின்னம் திரும்பவும் பெற்றுட்டோம். ₹1 கொடுக்காம, சாராயம் கொடுக்காம, என்ன இந்த இலவசங்கள்லாம் கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, தோடு தொங்கல் மூக்குத்தி எல்லாம் கொடுப்பாங்களே, என்ன எதுவுமே கொடுக்காம இந்த மக்களுக்கு வெறும் அறிவை மட்டும் சொல்லி உனக்கான விடுதலையை பெற வேண்டுமானால் நீ தான் போராடிக்கணும். இங்க எனக்கான விடுதலையை பெறணும்னா இந்த மண்ணுல நாம வெள்ளக்காரன் இருந்து கொள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டோம், வெள்ளக்காரன் இருந்து கொள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். ரெண்டு பேரும் நான் பகிரங்கமா சொல்றேன் தங்கச்சி, இருபெரும் திராவிட கட்சிகள், இவர்களுக்கு அவன் ஜலிச்சவன் இல்லை, அவர்களுக்கு இவன் ஜலிச்சவன் இல்லை. என்ன இதுல என்ன என்ன மாற்றம்? போட்டா மாற்றம். இங்க எடப்பாடி பழனிசாமி முகம் வேற மாதிரி இருக்கும், ஐயா ஸ்டாலின் முகம் வேற மாதிரி இருக்கும். அந்த கொடியில சின்ன மாற்றம். இங்க ஐயா அண்ணா இருப்பாரு, அங்க இருக்க மாட்டாரு. வேற என்ன மாற்றம் இருக்கு? அவன் சாராயம் வைப்பான், இவனும் சாராயம் வைப்பான். அவன் கொள்ளையடிப்பான், இவனும் கொள்ளையடிப்பான். அவன் மண்ணல் விற்பான், இவனும் மணல் விற்பான். அவன் மலை உடைப்பான், இவனும் மலை உடைப்பான். அங்கேயும் கொலை, இங்கேயும் கொலை, அங்கேயும் கொள்ளை, இங்கேயும் கொள்ளை, அங்கேயும் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசியம், இங்கேயும் ஐயோ ரெண்டும் சமளவு. ஆகவே இந்த இருபுறம் திராவிட கட்சிகளை அப்படியே வேரோட அடிச்சு வெட்டி தூக்கி போடணும், ஒரு வெறி அதுல போய்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை போய் நீங்க 8% தாண்டுவீங்களா? 7%. ஏய் போப்பா, எங்க கனவு பெருசா இருக்கு, என் கனவு பெருசா இருக்கு. இல்ல நீங்க சொல்றதால மட்டுமே வரக்கூடாது, வர முடியாது இல்லையா? ஏன்னா இந்த கருத்து கணிப்புகள்னு இருக்கு, நிறைய அரசியல் சூழ்நிலை கணிப்புல கருத்து திணிப்பு. உடனே கருத்து கேட்டான் ஒண்ணுமே இல்லை தங்கச்சி. சின்ன ஒரு உதாரணம் சொல்றேனே, திமுகவுக்கான ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்காங்க, அண்ணா திமுக வாக்கு வங்கி வச்சிருக்காங்க, தாவேக்கா வாக்கு வங்கி எப்ப காமிச்சாங்க? இப்ப பாக்குறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு காலனி தட்டி காட்டுறேன். 36% ஓட்டு வாங்குவானா? அப்ப என்ன கோவம் வருது சார்? டிஜிட்டல் முறையில் நிறைய கருத்து கணிப்புகள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லப்பா. ஒரு தற்கொலை கூட்டம் வந்து என்ன அப்படியே அடிச்சு விடுறான் எப்படியாவது. சார் அதுவே நாம் தமிழருக்கு 15% வாக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்றீங்க? நான் மறுக்கிறேன். உனக்கு ஓட்டு போடுறவெல்லாம் உங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு எதன் அடிப்படையில நீங்க சொல்றீங்க? அதே கருத்து கணிப்பை வச்சுதானே சொல்றீங்க? அம்மா ஐயா கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும் போதே நாங்க வந்தாலும் இன்னைக்கு வரல. இன்னைக்கு அம்மா ஜெயலலிதாவும் இல்ல, ஐயா கருணாநிதியும் இல்ல. அவங்க இல்லாம வந்தெல்லாம் இங்க ஆட்டம் போடக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டியா? இல்ல அவங்க இருக்கும்போது உங்களால ஓட்டுகளே வாங்க. நீ யார் முதலமைச்சர்? இப்போ ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன முதலமைச்சர்? பொம்மை பேசிட்டு இருக்கிறீங்க, அப்படியே ஆக்டிவா இருக்காரு அவரு. பொம்மைங்க. நீங்க வந்து தட்டி பாருங்க, ஒண்ணு கிடையாது, ஒண்ணுமே இல்லை தங்கச்சி. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தொடர்ச்சியா 5 நாளா சென்னை மழைமா, 5 நாளா மழை கொட்டுன்னு கொட்டுது. எங்கடா போனீங்க? எங்க போன? நேர்ல சென்னை முழுவதும் போய் பார்த்துட்டு பாயில வந்துருது எனக்கு. போட்டோ ஷூட் பண்றாங்களாம், இங்க ஒரு கேமரா, இங்க ஒரு கேமரா, அப்படியே இதெல்லாம் நாங்க நிக்கிறோம். சென்னை முழுக்க எங்க அண்ணன் உத்தரவு போட்டார், டேய் இந்த மழையில அரசியல் பண்ணாத, மக்கள்கிட்ட போய் பார், சாலையோரமா தெருவோரமா மக்கள் பார்,
உணவு கொடு, உடை கொடு. நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் போகும்போது குத்த போறேன். எக்ஸாக்ட் துறைமுக சட்டமன்ற தொகுதியில, துறைமுக சட்டமன்ற தொகுதியில ஒரு தம்பி, இளைய பிள்ளை, சின்ன பையன், நான் சொல்றேன், அவர் அண்ணன் அறிவிச்சிருக்காருங்க. தேர்தல் அறிவிக்கல, இன்னும் வரவே இல்லை. அந்த பையன், நான் சொல்லி முடிச்சிடறேன், அந்த பையனை அறிவிச்சிருக்காரு. அந்த பையன் இன்னைக்கு சரியா 6 நாட்களா வீட்டுக்கே போகல. என்ன, அந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு உணவு, பிரியாணி, நான் வீடியோ காட்டுறேன், சும்மா சொல்ல சார். ஒரு நிமிஷம் சார். அப்ப இது நான் சொல்லி முடிச்சிடறேமா? அப்ப இது போல இளைய பிள்ளைகளை படித்த பண்பாளனை அண்ணன் களத்தில் இறக்கி விட்டுருக்காரு. அந்த பிள்ளைங்க அந்த மக்களை காமத்தை பண்றாங்க. எங்களும் அப்படிதான் பேசுவோம். அந்த மக்களை போய் சென்றடைஞ்சு என்ன தேவை, போர்வை கொடுத்துருக்கேன், நான் காட்டுறேன், நான் சும்மா சொல்லிட்டு போல, போர்வை, புடவை, அந்த உணவு. இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி போட்டு நான் வாட்ஸ்அப்பில் காமிச்சிட்டு போறேன், நான் சும்மா பேர் சொல்லிட்டு போல, ஒரு செய்தி வந்திருக்குது. ஒரு இந்த மக்கள், இந்த திராவிட ஆட்சி இருக்கிற மக்களை ஒரு மண்டலத்தில் அடைச்சு வச்சிருக்கானுங்க. 7 கிணறு, சென்னையில 7 கிணறு. யாரு அங்க? சேகர் பாபையா ஜெயிச்சாங்க தெரியுமா? சேகர் பாபையா தொகுதியில சோறு இல்ல. யார் போடுறா? ஃபவுசான் சரி தம்பி போடுறான். அப்படி மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப மக்களோட நீ நிக்கிறியா? இல்ல நான் நிக்கிறோம். மக்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியும் 24 யார் வெளில போறா, மக்களுக்கு தெரியும். இப்ப நாங்க வலிமையற்ற ஒண்ணுமே இல்ல, ஓட்டுக்கே பணம் கொடுக்காம 8% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை ஜெயிச்சமா இல்லையா, அறிவிச்சானா இல்லையா? ஏன்னா அப்படிப்பட்ட தம்பிங்க சீமான் தம்பிகள். அது மாதிரி புரிஞ்சுக்கணும். நீங்க 8% வருவீங்களா? இது என்ன கேள்வி? இது அறமற்ற கேள்வி. இப்படிப்பட்ட கேள்வி தான் அண்ணன் சீமானோட கேட்டிருப்பாங்க. ஏன்னா கேட்கும்போது கேள்வி ஒரு அறம் இருக்கணும். இவங்க யாரு? நாங்க திராவிட கட்சா? நாங்க திராவிட கட்சா இல்ல திராவிடத்துக்கு தொங்கும் சதியாகிற கட்சா? உங்களுக்கு சாதகமா சீமான் தம்பிகள் நாம் தமிழர் கட்சிமா, நாம் தமிழர் கட்சி. அது தெரிஞ்சுக்கணும். என்ன அவர் ஏதோ சும்மா ஏதோ சத்தமா பேசினா எல்லாம் சரியா போயிரு. அங்க வக்கு இல்ல, சாப்பாட்டுக்கு வக்கு இல்ல. இவங்க ரோட்ல சேலை கொடுத்தாங்க, அது கொடுத்த எவனா ஒரு போட்டோவுக்காக ஒரு 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு கொடுத்துட்டு அங்க கொடுத்தோம் இங்க கொடுத்தோம். இதெல்லாம் கதை மாடல். நான் பேசும்போது நான் பேசல சொல்றேன் மாடல். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. இவங்க நம்ம கிட்டத்தட்ட நம்ம 140 சென்டர் ஓபன் பண்ணியிருக்கோம். 140 சென்டர்லயும் சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு. அந்தந்த ஏரியால அந்தந்த மக்களுக்கு சாப்பாடு, உணவு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2வது, இப்ப வெள்ளத்தால் அதிகமா பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா மற்ற கட்சிகள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? இப்ப தமிழக கட்சி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒருத்தர் 2 பேத்துக்கு கொடுத்துட்டு நாங்களும் இளவு வீட்டுல கூட்டத்தோட கூட்டமா போயிட்டு வந்தாக்க நானும் தான் அளவுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க இல்ல, அந்த கதை தான் இவனுக்கு கதை. இவங்க எல்லாமே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து. யாரு ஐயா? நான் பேசும்போது பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. நாங்க பொய்யிலேவா? பொய்யிலே பிறந்து இருங்க ஐயா. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க. இவங்களுக்கு தமிழ் தான் எனக்கு வாயில அசிங்கமா தான் வருது. தமிழ்னாக்க இவங்க தான் தமிழ், மற்றவெல்லாம் வேற யாரு? எல்லாமே தமிழன் தான் ஐயா. தமிழ்நாட்டுல வாழ்ற மக்கள் அத்தனை பேரும் தமிழன் தான். புதுசா எங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வரல. அமெரிக்கால இருந்தோ சைனால இருந்தோ ஆந்திரால இருந்தோ இங்க வரல. நாங்க வந்தது எல்லாம் 1000 ஆண்டு 2000 ஆண்டு இங்கேயே பிறந்து இங்கே திராவிடர்கள்லாம் தமிழர்கள் ஆக முடியாது. அதெல்லாம் அந்தாலும் சொன்னா அந்தாலும் பத்திரம் போ சொல்லு. இவங்க நொன்னா மட்டும் பேசட்டும். திராவிடர் இல்லைன்னு இவர் யார் சொல்றதுக்கு? இவருக்காரு அந்த அனுமதி கொடுத்தது? இவருக்கு நான் மக்கள் கொடுக்கல, மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களை ஆட்சி பீடத்துல ஏத்தி இருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, திமுக வந்தா ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த திராவிட கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கே தவிர வேற யாரும் தமிழ்நாட்டுல 67க்கு அப்புறம் அசைச்சு கூட பார்க்க இயலாது. இப்பவும் சொல்றேன், இவங்களுக்கு டெபாசிட் எந்த தொகுதியிலும் வாங்க தகுதி இல்லை. ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க இயலாது. இவரு சொல்றாரு நாங்க 2026 வாயில வட சுடுறாளுமா. அங்க பிரதமர் வட சுடுறாரு, இவங்க இங்க வட சுடுறாங்க. இவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் ஆகி போச்சு. தனிச்சு நில்லியான்னு சொல்லி இவரை பாவத்தை ஏதோ ஒரு கூட்டணியில போனா ஒரு 10 சீட்டோ 20, இன்னைக்கு இவர்கிட்ட இருக்க 8.2க்கு ஒரு 20 - 30 சீட்டு கிடைக்கும். அதுல போய் நின்று ஜெயிச்சாலும் அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி வரிசையில் கூட போய் உட்கார்றதுக்கு தகுதி இருக்கு. அவரு தனியா நிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தனியா நிக்கிறதுனாலதான் அது வருது இல்ல, அதை வாங்கிட்டு தானே தனியா நிக்கிற. தனியா உண்மையிலேயே தனியா நின்றேன்னா நேர்மையா நிற்பதில்ல. உங்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்கு. இங்க பாருமா, நாங்க ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுக்கு பின்னடைவை பத்தியும் முன்னடைவை பத்தியும் கவலை இல்லை.
மக்கள் சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தா நாங்க சேவை செய்வோம். மக்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்கலைன்னா அதை பத்தி கவலை இல்லை, நாங்க ரெஸ்ட் எடுப்போம், அடுத்த தேர்தலில் சந்திப்போம். புரியுதா? இவங்கள மாதிரி வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு என்ன கலைஞர் டிவிக்கு எந்த நியூஸ் சேனலா இருந்தாலும் வந்தா கேட்டா பதில சொல்லு, அதுக்கு அவனை இதுக்கு அடிக்க போற, அது என்ன ஒரு அறமாயா? அறத்தை பத்தி பேசுறீங்க. அறங்கிறது யார் வந்தாலும் எந்த செய்தி சேனலாலும் எந்த ஒரு பொது மனிதன் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு அடிக்க போறாருன்னா 3 செக்ஷன்ல கேஸ் பண்ண, அது எங்க மாநிலத்திலே ஐயா போட்டிருக்கு? பாண்டிச்சேரியில போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரி போலீஸ் தான் ஐயா போட்டிருக்கு. புரிஞ்சுக்கோங்க. ஏதோ தமிழ்நாட்டில் போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இவங்களுக்கு ஒரே ஒண்ணுமா, உறக்க பேசுறது, கத்தி பேசுறது, செருப்பால் அடிப்பேங்கிறது, செருப்பை தூக்கி காட்டுறது, அதுக்கப்புறம் நான் கடலம்மாவுக்கு மாநாடு போடுறேங்கிறது, அப்புறம் மலைக்கு மாநாடு போடுறேங்கிறது, ஆட்டுக்கு மாநாடு, மாட்டுக்கு மாநாடு, இதெல்லாம் மரத்துக்கு மாநாடு, இப்படி எல்லாம் ஒரு பெரிய டிராமா. இந்த டிராமா கூட்டத்துல இருக்கிற இந்த டிராமா இதுல ஸ்டேஜ்ல உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு உட்காந்து மரங்கள் மாடு அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனா நான் கேவலப்படுத்தலமா, மரங்களும் இங்க பாரு, மரங்கள் இருந்தாதான் ஆக்சிஜன். இதுக்கெல்லாம் மாநாடு தேவையான்னு இங்க பாரு, மாநாடு தேவையில்லை. மரங்களை நட்டு பயிர் பண்ணி வளங்க, மாடுகளை வளங்க, பாலுகளை எடுங்க. இந்த மாநாடுன்னு சொல்றாங்க. இங்க பாரு, அதை வளர்க்கணும். வளர்த்தா தான் அது வளர்த்து வச்சிருக்காரு பாவம் அவர் பழைய மேயர். அந்த பூரா இந்த மரம் சரியா, செம்பரம், அந்த செம்பரம் திருவள்ளூருக்கு அவுட்டர்ல இருக்கு. அந்த மரத்துல போய் மாநாடு போடுறேன்னு போடுறாரு. யாரு அந்த மரத்தை வளர்த்தது? எக்ஸ் மேயர், அதிமுக மேயர் தான் அதை வளர்த்து வச்சிருக்காரு. சரியா? சைதை துரைசாமி தோப்பு அது. அந்த தோப்புல போய் இவர் பண்றாரு. இவர் சொந்தமா மரம் வளர்க்க வேண்டியதானே? இவர் தம்பி தும்பியில எல்லாம் எங்க பண்ணிருக்காங்க? யாராவது எங்கேயாவது மரம் வளர்த்தாங்கன்னு அவங்க தம்பி தும்பியில காட்ட சொல்லு. எங்கேயாவது மரம் வளர்த்தாங்க? காட்டுக்கு வர எங்கேயாவது ஒரு குடத்துல கொண்டு போய் தண்ணியை ஊத்திட்டான் பத்தாது, கண்டை வச்சு வளர்த்து ஆக்கியிருக்கணும். இப்ப வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷத்துல வச்சிருந்தா பலன் வந்திருக்கும் இல்ல? சும்மா கதையா சொல்ல வேண்டியது. இந்த கதையை கேட்கறதுக்கு இந்த தம்பிகள் வேணா தயாரா இருக்கலாம். இரண்டாவது, போற போக்குல எங்களுடைய முதலமைச்சரை பத்தியும் எங்களை பத்தியும் தவறான தகவல்களை பேசுறாரு. இது மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுற வேலைகள் உங்க கட்சிக்குள்ள நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிபேட்ல எல்லாம் நானும் உட்கார்ந்துருக்கும் போது எங்க கட்சியை பத்தி தவறா பேசுறது ரொம்ப தவறு. புரிஞ்சுக்கோங்க. தவறு மீறி நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. வரம்பு மீறி பேசக்கூடாது, எதுவா இருந்தாலும் யாராக இருந்தாலும். நானே சீமான் அவர்களை கூட மரியாதை கொடுத்து தான் திரு சீமான் சொல்வனே தவிர அவரை இவருன்னு கூட சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட எங்க தலைவர் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்காரு. உங்க தலைவர் உங்களை காட்டு மிராண்டியா வளர்த்து வச்சிருக்காரு. அதனால காட்டு மிராண்டியா மாதிரி பேசுறீங்க. பேச்ச குறைங்க. உங்களுடைய செயல்பாடை காட்டுங்க. இந்த தேர்தலில் எங்கேயாவது டெபாசிட்டை வாங்கி காட்டுங்க, அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா டெபாசிட் வராத அளவுக்கு அங்க உங்க நொண்டே வந்துட்டான். டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா? தேர்தல்ல என்ன வேணாலும் நடக்கும். தேர்தலில் என்ன வேணாலும் நடக்கும். எப்படி கணக்கு போடு. இருக்கிற இவர் தமிழர்களுக்கு தான் இவர் கட்சி வச்சு நடத்துறாரு. எத்தனை தமிழர்கள் இவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அந்த தமிழர்கள் போட்டுதான் 8%. அதுதான் மொத்தமே. அதுதான் 8.2%. தமிழ்நாட்டுல 8%. ஐயா, மற்ற கட்சியில இருக்காங்கடா. நீங்க அதுதான் சொல்ற. திமுகல இருக்காங்க, அதிமுகல இருக்காங்க, கம்யூனிஸ்ட்ல இருக்காங்க, காங்கிரஸ்ல இருக்காங்க, முஸ்லீம் லீக்ல இருக்காங்க, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள்ல எல்லாம் இருப்பான். எல்லாமே மாறலாம். அதெல்லாம் மனமும் மாறாது, குணமும் மாறாது. ஏன்னா இவர் என்ன மனம் மாறுறது கூட மாறுறதுக்கு பெரிய கிளியோபட்ராவை கொண்டுட்டு வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காரு. இவர் மூஞ்சிய பாக்குறதுக்கு எத்தனை பேர் வந்துருவேன்? அவ்வளவுதான். இவர் பேசுறது அலங்கார வார்த்தைகள். நல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட மாப்பிள்ள பேசுறாரு மேடையில. அது பேசுறதுக்கு அதை கேட்டுட்டு போடுறது இவர மாதிரி. என்ன பண்றது? ஏன்னா திமுக மாதிரி ரெக்கார்ட் டான்ஸ்லாம் வைக்கிற அளவுக்கு ரெக்கார்ட் டான்ஸ் வைக்கிற அளவுக்கு வசதி இல்லைன்னா நாங்க என்ன பண்றது? நீங்க ஆடுங்க ரெக்கார்ட் டான்ஸ். உங்களை இறக்கி விடுங்க, உங்க தம்பிகளையும் தும்பிகளையும் ஆட சொல்லுங்க, நீங்களே பார்த்து ரசிங்க. திமுக கிடையாது இல்லையா? நாம் தமிழர் திமுக கிடையாது. அது இதுன்னு எல்லாம் பேசாத. நீ பேசுறது வரம்பு மீறி நீயும் பேசுற. எந்த கட்சியில அவங்க இஷ்டம். எங்களுக்கு நாங்க எந்த கேப்ரா டான்ஸ் கூட நாங்க போட்டுவோம். அது எங்க கட்சியினுடைய இஷ்டம். மக்களை பார்க்க மாட்டீங்க? மக்களை பார்ப்போம். மக்களை பார்க்காமல நாங்க டான்ஸ் போடுறோம். மக்கள் பாக்குறதுக்கு தானே டான்ஸ். என்ன கருத்து வைக்கிறாங்கன்னா, இதுவே கோரிக்கை வைக்க வராங்கன்னா 1 மணி நேரம் கூட அமைச்சர் இருக்க மாட்டேங்கிறாரு. ஆனா இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினா மட்டும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து. அதனால என்ன? மக்களுக்கும் அதே மாதிரி மக்களுக்கு ஏமா 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் அந்த டான்ஸுக்கு உட்கார்ந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து இருந்தாருங்கலாம் தப்பு.
அவர் மொத்தமே உட்காந்துருந்து 14 நிமிஷமா நான் பவுன் பண்ணி கேட்டுட்டேன் கருப்பணன்ட்ட. 14 நிமிஷம் தான் மேடையில் அங்க உட்கார்ந்து இருந்திருக்காரு. அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. அவர் படம் எடுக்கும்போது அவர் இருந்திருக்காரு. அதை எடுத்துக்கிட்டு அவ்வளவு நேரம் உட்கார்ந்தாரு, இவ்வளவு நேரம் உட்கார்ந்தாரு. இங்கம்மா இதெல்லாம் அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை ஆடுறா, பாவம் வயிற்று பொழப்புக்காக ஆடுறா. அது நாட்டு கலைஞர்கள், அந்த கலைஞர்களை அப்ரிசியேட் பண்ணணுமே தவிர இதை அசிங்கமா சித்தரிக்க கூடாதுமா. எல்லாம் வயிற்று பாட்டுக்கு தாமா இந்த பாடு படுதுங்க அந்த குழந்தைங்க. அதை இப்படி சித்தரிக்கிறது ரொம்ப தவறு. ஏற்கனவே நம்ம சேனல்ல கூட ஒன்று குக்கில் ஒன்று பார்த்தேன் நான். ஒரு கரகாட்டக்காரமா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க அவ்வளவுக்கும் அவருக்கு போஸ்ட் கிராஜுவேட் அந்த பொண்ணு. அவ்வளவு அவங்க குடும்பமே கல்வி குடும்பம். ஆனா அந்த பொண்ணு கரகாட்டம் ஆடுது. புரியுதுங்களா? வேலை இல்லாம கூட ஆடி இருக்கலாம். அதுதான் வேலை இல்லாம. நீங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு இல்ல வேலை வாய்ப்பு இல்லாம இல்லையா. அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கல்ல, எங்க பரம்பரை தொழில் இது, அதனால அந்த பரம்பரை தொழில எங்க அப்பா ஆடினாங்க, எங்க அம்மா ஆடினாங்க, நான் ஆடுறேன். ஆனா என் பிள்ளையில எப்படியாவது நான் வேற டாக்டர் கிட்ட படிக்க வைக்கணும்னு அந்த பேட்டி கொடுத்தாங்கல்ல. இதெல்லாம் கண்ணு அவங்க சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தாண்டா கண்ணு வாழ்க்கை அமையும். இப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்கு, இவர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அது நம்மளா கட்டமைக்கிறது இல்லை. நம்ம ஒரு சதவீதம் தான் அதுவா நம்மளை கட்டமைச்சுக்கிறோம். நம்ம ஒன்றும் அதுக்கு ஒன்றும் ஜல்லி மண் சிமெண்டை போட்டு கட்ட வேணாம், அதான் கட்டிக்கிறோம். நம்ம அதுக்கு ஏதோ கொஞ்சம் உறுதுணையாக நம்மளால முயற்சி இருக்கணும். முயற்சி இருந்தால் அது பாட்டுக்கு வேலை நடக்கும், அவ்வளோதான். அதனால இவர்கிட்ட கேளு, ஆனால் எங்களை ரொம்ப தூத்த வேண்டான்னு சொல்லு. ரொம்ப பேசுனாக்கா அப்புறம் நம்ம டிபேட்ல நான் எந்திரிச்சு போயிடுறேன், அவர்கிட்ட மாத்திரம் பேட்டி எடுத்து போட்டுக்கோ. சார் இதை ஐயா நம்ம இப்போ எனக்கு ஒரே ஒரு காமெடி ஒன்று சொல்கிறேன், எல்லாம் சிரிச்சுக்கிறோமா. இப்படி ஒரு தம்பி சுதாகர் இன்னொரு தம்பி இருக்காரா, இப்படி வருவாங்க, என்னென்ன கம்பி கட்டு கதலான்னு சொல்கிறாங்க பாருங்கப்பான்னு சொல்லுவாங்கள்ல. எனக்கு அப்படி தான் ஐயா சொன்னதை பணம் பார்க்க முடிஞ்சுது. ஐயா அந்த கட்சிக்கு உண்மையாக இருக்கிறாங்க, அதை கோவப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஐயா சொல்கிறாரு நாங்கள்லாம் தமிழர்கள் தானே, அங்கே தான் ஆரம்பித்தார். நினைவு இருக்கா அவங்களுக்கு? இப்போ நாங்கள்லாம் 1000 வருஷமாக இருக்கோம் தமிழ் தான். நம்ம என்ன சொல்கிறோம்னா, தாய்மொழி அடிப்படை கொண்டு அவங்களுடைய மொழியை வச்சு தான் தமிழ் நம்ம வரையறுக்கிறோம். ஏன்னா நீங்கள் தெலுங்குன்னா இருந்துட்டு போங்க, நம்ம தப்புன்னு சொல்லலையே, ஏன் தாய்மொழியை மழைக்கிறேன்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரே சிம்பிளாக சொன்னால், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனேங்கிறோம், இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், நீ இருக்கிற சொல்லிட்டு இல்லை வேணான்னு சொல்லுவோமா, இல்லை போன்னு சொல்லிட்டு போகிறோமா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் 1000 ஆண்டு காலமாக இங்கே வாழ்கிறீங்க, மவராசனாக வாழ்ந்துட்டு போங்க. அந்த நீங்கள் இருக்கிற சமூகத்தை மறக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இங்கே வருது. ஏன் உங்கள் மொழி ஏன் மறைக்கிறீங்க? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் தான் அழிக்கிறாங்க, திராவிடம் சொல்றீங்களா? நம்ம என்ன சொல்றோம்னா, திராவிடம் ஒண்ணு இல்ல தங்கச்சி. எங்க இருக்கு திராவிடம்? திராவிடம் எங்க இருக்கு? திராவிடம் தான் ஆண்டுகிட்டு இருக்கு 77 வருஷமா. அதுதான் அது. ஆமா, திராவிடம் என்ற பெயரில் தமிழர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கழுத்துல உட்காந்து 70 ஆண்டா இந்த ஆட்சியை பிடிச்சி தொங்கிட்டு நல்லா கொள்ளையடிச்சு நல்லா வச்சுக்கிட்டு, பையன் சொன்னாங்களா பத்தியா, அந்த கரகாட்ட பெண்கள்லாம் ஆடும்போது ஆபாசமாக ஆடுறான்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. என்ன சொல்லணும், இல்லை உண்மையிலேயே ஒரு அமைச்சருக்கு அது தேவையற்றது அப்படிதான் சொல்லிருக்கணும் ஒரு பெரிய மனுஷன். ஐயா என்ன சொன்ன பத்தியா, நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி 14 நிமிஷம். இதெல்லாம் ஒரு பாருங்க என்ன சொல்கிறாங்களே, என்னென்ன போய் சொல்லலாம் ஆள்றாங்க பாருப்பாம்பாங்க. நம்ம அதை கடந்து பார்ப்போம். அப்புறம் ஐயா சொன்னாங்க, நீங்கள் பனை மரம் எங்கே நட்டுருக்கீங்க, எங்கே மரம் நடுறீங்க சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன காணொலியை காட்டுறேன். இது நான் தான் 6 மாதத்துக்கு முன்னே பாண்டிச்சேரியில் வானூர் தொகுதியில் ஒரு ஏரியா நான் தூராறு கொடுத்துருக்கேன். நாம் தமிழ் சார்பாக நல்லா தம்பி நல்லா ஜூம் பண்ணி கூட காட்டிக்கிங்க. இது நானாக சொல்லலை, அந்த காணொலியும் நான் அனுப்புகிறேன். எது ஒரு ஏரியாவே எந்த அதிகாரமுமே இல்லாத ஒரு நேரத்தில் நாம் தமிழ் கட்சி தம்பி எல்லாம் சொல்லுவாங்களே, திருநதியும்பாங்க, நம்மளை அதை கேவலப்படுத்தியும் பேசுவாங்க. அப்படி திருநதியால் பெறப்பட்டு வானூர் தொகுதியில் ஒரு ஏரியை முழுமையா தூர்வாரி கொடுத்து, அதில் பாருங்க 2 ஜேசிபி கிட்டாச்சி. அப்ப மக்கள் கிட்ட இருந்து வாங்கி மக்களுக்கு தானே பண்ணிருக்கீங்க. அத நீங்க அது செய்ய ஒரு துணி வேணும்ல. அதிகாரம் எங்கிட்ட இல்ல. இப்பவே நாங்க மக்களுக்கு துணையா, மக்களுக்கு எது தேவை மக்களுக்கு கேள்வி கேட்டிருக்கணும். அவங்க செய்ய மாட்டாங்க. இது எங்க பண்ணாங்களா, முதல்ல எங்க பண்ணாங்கன்னு கேளு. எங்க பண்ணீங்க? விழுப்புரம் அருகே வானூர் தொகுதி தான். அது எந்த தொகுதி? நான் உங்களுக்கு சொல்றேன், விழுப்புரம் மாவட்டம் தான் அது. நான் உங்களுக்கு முகவரிலாம் அனுப்புறேன். அங்க அரசாங்கம் பண்ணீங்க, நீங்க எதுக்கு பண்ணீங்க? நீங்க செய்ய மாட்டீங்க. யார் கிராமத்துக்காரன் கேக்குறான், நீர்நிலையை சரிப்படுத்தல,
நான் தூர்வார ஏறி வந்து நம்ம தூர்வார சராசரியா படம் எடுத்து போட்டுக்கிட்டு இவங்க பண்ண மாதிரி ஒரு டிராமா செட்டப். அதனாலதான் நானே நிக்கிறேன். பஞ்சாயத்து நீங்க இந்த மாதிரி பொய்யா சொல்லுவீங்க சொல்லிட்டு தான் பஞ்சாயத்து அதுல பண்ணது அந்த வேலை. எது வானூர் இதுல பண்ணது யூனியன்ல. ஐயா இந்த பக்கம் 2 ஜேசிபி, இந்த பக்கம் கிட்டாச்சி 10 லாரி ஓடுது. நான் தான் இருந்து வேலை வாங்குறேன், நான் தான் காசு கொடுக்குறேன், நான் தான் உணவும் கொடுக்குறேன். ஐயா சொல்றாங்க பஞ்சாயத்துல வேலை. ஐயா வேணாங்க ஐயா. ஏன் நீங்க சப் கான்ட்ராக்டர் நீங்க பண்ணிருப்பீங்க. நீங்க திருப்பி போய் சொல்லி தெரியும். ஏங்க திருப்பி ஐயா சப் கான்ட்ராக்டர் செஞ்சு விட்டு தான் செஞ்சு திராவிட மாடல் ஆட்சியில இருக்காங்க எல்லாமே இந்த ஐயா சொல்லுவாங்களே பொய்யா சொல்லி தர்றாங்க. இதுவங்க அண்ட புழுக ஆகாச புழுக. இதெல்லாம் மக்கள் கேட்டு கேட்டு கொந்தளிச்சு போயிட்டான். என்ன 26ல தூக்கி உங்களை வீச போறான். அது கண்முனே தெரியுது. உங்களுக்கு இப்பதான் சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல நாங்க கொள்ளையடிச்சு வச்சுட்டோம். என்ன கொள்ளையடிச்சுதான் வச்சிருக்கோம். 26 போனா என்ன, அதுக்கப்புறம் 31 வரும்ல. எங்க அப்பா இவங்க நோக்கம் எல்லாமே ஆழத்திலே குறி. இந்த மக்களுக்கான பிரச்சனையும் ஒன்று இருக்கு ஐயா. ஏன் மறந்து போறீங்க? அரசியல் என்பது என்ன, மக்கள் சேவையா கொள்ளையடிக்கும் வேலையா? நீ என்னைக்கு செஞ்சு கழிச்சிருக்க சொல்லுங்க பாப்போம். உங்க முதலமைச்சர் சொன்னாரு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது இல்ல எதுவுமே செய்யலன்னு சொல்ல முடியாது. குறைந்த அளவுலயாவது கொஞ்சம் சில விஷயங்கள் செஞ்சிருக்காங்க இல்லையா? 5 லட்சம் பேருக்கு வேலை சொன்னல, யாரு கொடுத்த? தெரியாதா உங்களுக்கு? 5 லட்சம் 10 லட்சம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல அப்படி சொன்னாருங்க. சும்மா இருங்க. போன மாச காணொளி ரொம்ப காமெடியா இருக்கும். பாஸ்கான ரோணத்துல என்னாச்சு அவனே சொல்லிட்டான் இது ஃபேக்கு. அம்பலப்படுத்துறான். உங்களை மேலையும் துப்புறான், கீழையும் துப்புறான், ரோட்லயும் துப்புறான். நீங்க கவரையே தொடச்சுக்கிறீங்க. அதை நேரா சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வருது. ஐயா உங்களை எல்லாம் துப்புறாங்களே ஏன்னு சொன்னா, யார் துப்புறா நீ பாத்தியா? துப்புறான் ஐயா. திறந்து பாருங்க கொஞ்சம் செல்ல, இந்த அலைபேசி திறந்து பாருங்க. உங்களை எப்படி எப்படிலாம் காரியம் ஒரு பொம்பளை துப்புறா. எனக்கே சங்கடமா இருக்கு. ஐயா அப்புறம் நினைக்குது ஆகா இவங்களை விடவே கூடாதுடா. என்ன 26ல விட்டு அந்த கோவம் வருதா இல்லையா? ஏன் நான் மான தமிழன். என்ன எங்களை ஆள்பவர்கள் மான தமிழர்கள் அல்ல. இந்த மண்ணை ஒரு தமிழ் ஆண்டிருந்தால் தமிழுக்கு நல்ல மக்களுக்கான ஆட்சி மலர்ந்திருக்கும். மக்கள் தேவைகளையும் சேவைகளையும் செஞ்சிருப்பாங்க. அப்ப மக்கள் விரோத ஆட்சி நடக்குது, அதை அப்புறப்படுத்த துடிக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்கு வளர்ந்து நினைக்கிறேன். ஏன்னா இவங்க சொல்லிக்கிட்டு வாங்க நாங்க அதை செஞ்சுட்டு என்ன செஞ்சு கிழிச்சா பம்பு செட்டு போடுறாங்க. ஏங்க பம்பு செட்டு போறான் போய் பாருங்க. பம்பு செட்டு 4000 கோடி நக்கிட்டு போயிடுச்சு. பம்பு செட்டு போறான் தண்ணி. கேவலம் மேலே கேட்டா எங்களை என்ன இவரு சும்மா சீமான் தம்பி அப்படிதான் திட்டுவாரு. என்னங்க திட்டுறோம்? உண்மை சொன்னா உங்களுக்கு உண்மை சொன்னா கோவம் வருதுங்க. தெரியாதியா போங்க. உண்மை சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீங்க என் கூட வாங்க, என் கூட வாங்க. வேண்டாங்க, நம்ம அன்பா பழகிட்டோம். என்ன ஏன்னா என் கூட வந்தா சகித்துக் கொள்ள முடியாது தங்கச்சி. அந்த அளவுக்கு உங்களை நான் வேணா சொல்றேன் போய் ஏங்க இவர் தாங்க இந்த சைதாப்பேட்டை எம்எல்ஏ சொல்லி விடுறீங்க ஏதாவது ஒண்ணு. அங்க சேகர் பாபு ஐயா அவர் ஆளே காணும். அவர் திருவண்ணாமலை பக்கம் கோயிலுக்குள்ள அப்படியே சுத்திட்டு நினைக்கிறேன். ஏன்னா அங்க கொஞ்சம் உண்டு கலெக்ஷன் பெருசா இருக்கும். அவர் அங்க போயிட்டார் போல. தொகுதியை பார்க்கவே இல்லை. நான் சொல்றேன் இவர் அவருக்கு மாமா அங்க சொந்தக்காரன் சொல்றேன். சட்டை பிடிச்ச வளர்ந்து பொம்பளைங்க இதோ பேசிட்டு இருக்கிறீங்க. கொந்தளிச்சிருக்காங்க எல்லாமே. என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க? மக்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? உண்மையா சொல்ற தங்கச்சி, மக்கள் கொடூர கோவத்தில் இருக்கிறான். பாக்கலாங்க. சும்மா எங்களை ஒண்ணும் புடுங்காது. நீங்க மக்கள்கிட்ட சிக்காதீங்க. முதல்ல ஏற்கனவே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வெளியே வாங்க. நாங்க தம்பி விஷயம் எப்படி வந்தான்? 42 பேரை போட்டு தரலாமா? எப்படி வந்தான்? அவன் அறிவாளி. என்ன பண்ண எல்லாம் அவன் தற்கொலைக்கிறான். இல்ல அவன் அறிவாளி. 30 நாள் தலைமறைவு. வரவே இல்லையே, சத்தியமா வரலையே. அப்புறம் அப்படியே வந்து பாக்கலாம் பாரு. அவன் தம்பி, அவன் தற்கொலை தம்பி, அவன் கட்டாவன் தான். அது போல உங்களுக்கு தகுதி எல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன் முடியுமா? ஏமா இப்ப வெளியே வராதீங்க, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, உங்களை தேடுறாங்க சாமி. நான் பொறுப்பு இல்லை. நான் உண்மையை சொல்றேன். பாத்துக்கோ, நான் பாக்குறேன், காலையில பாக்குறேன். நீ மோட்டர் செட்டு போட்டு தண்ணி இறைக்கிறதும் பொம்பளைக்கு தண்ணி தண்ணிமா ஒரு பேலையும் காணும். வேற வழி இல்ல. இருக்க உண்மையை சொல்லிட்டு போறேன். என்ன மகாராஷ்டிரா இருங்க, 10 நாள் சென்று வாங்க. இப்ப வராதீங்க. அப்ப நான் பொறுப்பு இல்ல. நாங்க பாத்துக்கிறோங்க. நீங்க ஒண்ணும் சரிங்க சரிங்க சரி. நீங்க அப்படித்தான் அசிங்க. நீ பலமுறை அசிங்கப்பட்டிருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். பலமுறை பல சபையில கூட நீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க. அப்படி படிச்சுக்கிடுவீங்க. இதுல இன்னொரு குறிப்பா ஒரு செய்தி சொல்லணும். இங்க மழை தண்ணி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான். கரூர் மேட்டருக்கு ஓடுறாங்க. சொல்லவா? வேண்டாங்க ஐயா.
சிபிஐ மேட்டர் ஓட்டுருக்காங்க, மறுப்பீங்களா? காட்டுறேன். சும்மா இருயா, ஓட்டுருக்காங்க. எதுக்கு? கதை விட்டு சிபிஐ விட்டுறீங்க. வேண்டாம், ஆ. அடுத்ததுல பேசுறேன். மிக முக்கியமான சிக்கலை சிக்கிருக்காங்க அவங்க. நீதான் ஐயா சொல்லுவாங்க, ஒரு காமெடி சொல்லுவாங்க, மடியில கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை, அப்புறம் என்ன மயத்துக்கு ஓனீர்கள் உச்சநீதிமன்றம். சிபிஐ வேண்டாம். ஏன் இல்ல மறுக்க முடியுமா? அம்பலப்பட்டு போயிட்டீங்க, மக்களிடத்துல அம்பலப்பட்டு போயிட்டீங்க, வேற வழி இல்லையா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றிப்பா. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.